முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மணவேல் குமரனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா. அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் உள்ள கான்கார்டு முருகன் கோயிலுக்காக தைப்பூச நடைப்பயணம் போயிட்டுருக்கோம். இதில் வந்து மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 16,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நடைப்பயணத்துக்கு. சில பேர் வந்து 21 மைல் நடக்கிறாங்க, சில பேர் வந்து 7 மைல் நடக்கிறாங்க. பாருங்கள், தைப்பூசம் 7 மைல் நடக்கிற அந்த நடைப்பயணம் இங்கே ஆரம்பிக்குது. அப்படியே வந்து நம்ம ஒரு கேங்காக நடந்து போகிறோம். எத்தனை பேர் நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் நடைப்பயணம் விர்ச்சுவலாக ஜாயின் பண்ணுங்கள். அமெரிக்கா ஊர் அப்படியே பார்த்துட்டே நடக்கலாம் வாங்க. நடைப்பயணத்துக்காக சில பேர் வந்து காலையில் 5 மணிலேருந்தே அப்படியே கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 21 மைல் நடக்கிறவங்க வந்து காலையில் வந்து 5 மணி 6 மணிலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சாப்பாடு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் நடுவில் ஸ்நாக்ஸ், அங்கங்கே தண்ணி ஸ்டால் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ தான். நடக்கிறவங்க வந்து சும்மா நடந்தால் மட்டும் போதும். நடைப்பயணத்தை வந்து பிளான் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு இடத்துல வந்து 16,000 பேர் ரீச் ஆனவொடனே ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து 100கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்காங்க. வாலண்டியர் இல்லைன்னா இந்த மாதிரி நடைப்பயணம் வந்து பண்ணுறதே ஈஸி கிடையாது. அதாவது நடக்க தானே போகிறோம், எதுக்கு இவ்வளோ விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கங்கே வந்து சாப்பாடு கொடுக்கணும், ஸ்நாக்ஸு, தண்ணி, நடந்து போகிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட். அதுக்கப்புறம் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா அது பார்க்கணும். அங்கே நடந்து போய் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அதாவது காலையிலேருந்து சாப்பிடாம இதில் வெயிலில் வந்து நடந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடக்கிறதுக்கு வந்து அந்த ட்ரையல்லாம் சூப்பராக இருக்கும். ரோடு சூப்பராக போட்டிருக்கும். அந்த ட்ரையலில் அந்த மாதிரி இடத்த பார்த்தா சூப்பராக வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ நடக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்தது. நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி மழையெல்லாம் எதுவுமே கிடையாது. வெயிலும் வந்து கரெக்டாக இருந்தது. நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் வெதர் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு ரோடு மட்டும் கிராஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்கார்டு முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். கான்கார்டு அப்படிங்கிற சிட்டியில் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது எங்கே அப்படின்னா வால்நட் க்ரீக் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே ஹீத்தர் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சில பேர் வந்து 21 மைல் நடந்தவங்க வந்து இன்னும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ரோட்லேருந்து வந்தோம், அப்படியே கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்ருக்கோம். ஸோ சூப்பராக இருந்தது. காலையில் எந்திரிச்சு 7 மைல் ஒரு குரூப்பாக நடக்கிறது வந்து செமையாக இருந்தது. அதே மாதிரி வெதரும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது நம்ம போகிற இடம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா சைட்லேயும் வந்து பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு ஸ்கூலோட கிரவுண்ட் இருந்தது. இங்கே பாருங்கள், வீடுமே வித்தியாசமாக இருக்கும். அதையும் பார்த்துட்டே அப்படியே நடக்கலாம். ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு சும்மாக்கி ஒரு வழி, அதுவுமே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே குப்பை கிடையாது. ரோடுமே வந்து நீட்டாக இருக்குது. 2 சைடுமே வீடு. ஒரு சைடு வந்து வீடு வந்து மேட்டு மேலே, அது இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் பள்ளமாக வீடு இருக்குது. இங்கே வந்து அப்படியே பாருங்கள், கீழே இறங்கி போனால் ரோடு. அதுவுமே மேலே வந்து நம்ம மலை மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சின்ன மலை தான். அப்படியே கீழே ரோடு போகுது. நம்ம அப்படியே மேலே நடந்துகிட்ருக்கோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஸ்நாக்ஸ் இடம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் அங்கே நேராக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம். நம்ம இத்தனை பேருக்குமே வந்து, அதாவது எத்தனை 16,000 பேர் வந்தாலுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இவ்வளோ பேர் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் ஓவர் க்ரௌடை வந்து அவாய்ட் பண்ணலாம். இங்கே ஸ்நாக்ஸ் வாங்குகிற இடம். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த தடவை வந்து மிக்சர், அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஜூஸ், காஃபி, டீலாம் இருந்தது. காஃபி டீலாம் வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கடலை மிட்டாய், மிக்சர், அதுவுமே வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் மிக்சர். ஸோ இதான் மிக்சரு, கடலையெல்லாம் போட்டு செமையாக இருந்தது. அதே மாதிரி வந்து நம்ம பசங்க சாப்பிட்றாங்க பாருங்கள், வாழைப்பழம், மிக்சர், கடலை மிட்டாய். அப்புறம் இங்கே இன்னொரு பையன் வந்து ஜூஸ் குடிக்கிறான். ஜூஸ் நம்ம எடுக்கல, பட் ஜூஸுமே சூப்பராக. அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மணவேல் குமரனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா வந்து எல்லாருக்குமே அரோகரா அரோகரா அப்படியே வந்து வெறி ஏற்றி இன்னும் நடக்கிறதுக்கு வந்து வேகமாக நடக்கிறதுக்காக வெறி ஏற்றுவார். நம்ம பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த மலை மேலே இருந்து பார்க்குற மாதிரி தெரியும். இங்கேருந்து இன்னொரு 0.8 மைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இவ்வளோ தூரம் நடந்தது பெரிய விஷயம் கிடையாது. இந்த 0.8 மைல்ஸ் தான் கூட்டம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இடத்துல சேருவாங்க.
அங்கேருந்து நடந்தவங்க எல்லாருமே. இந்த கடைசி அரை மைல் தான் வந்து கஷ்டமான ஒரு இது. ஏன்னா க்யூ இருக்கும் நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா. இங்கே பாருங்கள், இது ஒரு அரை மைல் தான். ஆனால் இங்கே அப்படியே எவ்வளோ பேர் நம்ம முன்னாடி போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். அங்கங்கே வந்து டிராஃபிக் போலீஸுமே வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. அப்படியே போகிற வழியில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்தாழை செடி அப்படியே ஒரு டெசர்ட் ஃபீல் கொடுத்தது. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம முன்னாடியும் இவ்வளோ கூட்டம். இது வந்து கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கோயிலையே நெருங்கியாச்சு. கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம திருப்பதி கோயிலுக்கு வந்து போனால் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் எனக்கு ஒரு வேளை எப்படி தோணுச்சுன்னா திருப்பதி கோயிலையே மிஞ்சிரும் போல இருக்குது. அதுவும் அமெரிக்காவில் இவ்வளோ கூட்டம், எல்லாருமே தமிழர்கள். 16,000 பேர் தமிழர்கள் ஒன்று கூடிய ஒரு இடம் கான்கார்டு. இந்த கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து திருப்பதியில் க்யூ கட்டி உள்ளே போகிற மாதிரியே அப்படியே இருந்தது. உள்ளே போனோடனே அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவைன் ஃபீல். உள்ளே நுழைஞ்சதுமே எல்லா சாமியும் இருந்தது. அப்படியே இதை தாண்டி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கடவுள். இப்போ தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல்லையும் இறங்கிட்டார். அரசியல் கட்சிகளே வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானை வந்து வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முருகப்பெருமான் கான்கார்டு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார்ல, இதுதான் அந்த கான்கார்டு முருகன். தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தோடனே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் இங்கே வந்து லஞ்சு சாப்பாடு. பட் நம்ம சாப்பிட்றதுக்கு நேரமே வந்து 5:30 ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட டின்னர் மாதிரி தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு வந்து ஸ்கூல் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம எங்கேருந்து கிளம்புனோமோ அங்கே கொண்டு போய் விடுறதுக்காக நம்ம திரும்ப நடக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து அப்படியே இந்த ஸ்கூல் பஸ் ஏறி எங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்ருவாங்க. இறங்கினதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அப்படியே எப்படி வந்தோமோ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏறினது வந்து அருமையாக இருந்தது. நம்ம போன வருஷம் இந்த ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினோம். இப்போ திரும்ப இந்த ஸ்கூல் பஸ்ஸில் இப்போ வந்து நம்ம கேங்கெலாம் வந்து அப்படியே டாட்டா சொல்கிறாங்க பாருங்கள். அப்படியே அவங்களோட சேர்ந்து நானும் டாட்டா சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்படியே நம்ம இந்த நடைப்பயணம் முடிச்சுட்டு நம்ம பஸ்ஸு டிரைவருக்குமே வந்து ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்.